ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மகாத்மியம் 15ஆம் அத்தியாயம். மன்னன் இந்திரத்யும்னனின் துக்கம் நீங்குதல். சுருக்கம். இந்திரத்யும்னனின் துக்கம் நீங்கியது 4 வடிவ விஷ்ணுமூர்த்தியின் வெளிப்பாடு. ஜைமினி முனிவர் கூறினார். பின்னர் அந்த பிராமணர்கள் சிறந்த தேரை விட்டு வெளியேறி தங்கள் சீடர்களுடன் கால்நடையாக நடந்தார்கள். அவர்கள் மகிழ்ச்சியுடன் நீலகண்டனை அணுகினர். மகாதேவரை வணங்கி ஸ்ரீ துர்க்கையை வணங்கிய பிறகு புலன்களை சரியான கட்டுப்பாட்டில் வைத்து நீலமலையில் ஏறத் தொடங்கினர். அது பல்வேறு வகையான மரங்கள் மற்றும் கொடிகளால் நிரம்பி இருந்தது மற்றும் பல்வேறு வகையான பறவைகளால் நிறைந்திருந்தது. கரடு முரடான பாறைகள் அதில் சுதந்திரமாக செல்வதை தடுத்தன. மலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருந்தது. மலையில் சுற்றித் திரிந்த பெரிய பாறைகள் தேனீக்களின் முனகல்களால் சுற்றித் திரிந்தது. ஒலிகளின் குழப்பத்தை ஏற்படுத்தின. தெற்கு கடலின் அலைகளும் தண்ணீரும் இந்த மலையின் முகடு வரை வந்தன. இது மனித கற்பனைக்கு அப்பாற்பட்டது மற்றும் பெரிய பாம்புகள் இருந்ததால் எப்போதும் ஊடுருவ முடியாதது. யானைகளின் எக்கால சத்தங்கள் காரணமாக மலையின் உட்புறம் மிகவும் பயங்கரமாக இருந்தது. அது எப்போதும் இரைபிடிக்கும் விலங்குகளால் நிறைந்திருந்தது. ஆயுதங்களுடன் மனிதர்களின் தாக்குதலை அவர்கள் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. பல மான் கூட்டங்கள் பயமின்றி சுற்றி திரிந்தன. அவர்கள், அதாவது பிராமணர்கள், அதில் நுழைய விரும்பினர். ஆனால் அதற்குள் செல்லும் பாதையை காண முடியவில்லை. ஆனால் நாரத முனிவரின் இருப்பு காரணமாக அவர்கள் மலையின் உச்சியை அறிந்து கொண்டனர். கருப்பு கற்றாழை மரத்தின் அடியில் தெய்வீக சிங்கத்தின் வடிவத்தில் இறைவன் இருக்கும் இடத்தை அடைந்தனர். அனைத்து துன்பங்களின் பயத்தையும் போக்கினர். அந்த இறைவனை கண்டதும் மனிதர்களால் செய்யப்பட்ட பிராமண வதம் செய்த கோடிக்கணக்கான பாவங்கள் அழிந்து போயின. இறைவன் ஒரு பெரிய திறந்த வாயை கொண்டுள்ளார். பயங்கரமான பற்கள் மற்றும் பழுப்பு நிறத்தில் கலைந்த மேனிகளை கொண்டவர். அவர் 3 கண்களுடன் கொடூரமாக தோன்றினார். தைத்தியரின் உடல் அவரது தொடைகளில் சாய்ந்த நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இடி போன்ற பயங்கரமான நகங்களுடன் இறைவன் அரக்கனின் மார்பை கிழிப்பது போல் சித்தரிக்கப்படுகிறார். அவர் இளஞ்சிவப்பு நிற பளபளப்புடன் எரியும் ஓங்கி ஒலிக்கும் நாக்கை கொண்டுள்ளார். இறைவன் ஒரு இடி முழக்க சிரிப்பை விடுக்கிறார். அவரது கரங்களில் சங்கம் மற்றும் சக்கரம் பிரகாசித்தன. கிரீடமும் அற்புதமாக பிரகாசித்தது. அவரது விழிகளிலிருந்து நெருப்பு தீப்பொறிகள் வெளிப்பட்டு அனைத்து பகுதிகளையும் பயமுறுத்துகின்றன. அவரது தாமரை போன்ற பாதங்கள் பூமியின் ஆழத்திற்கு சென்றுவிட்டன. ஏனெனில் அவர் மிகுந்த சக்தியுடன் தரையில் மிதித்துள்ளார். நாரத முனிவரின் முன்னிலையில் இருந்த ஸ்ரீஹரியின் ஆதி விக்கிரகத்தை பார்த்து அவர்கள் பயமின்றி இறைவனை பார்த்தார்கள். நோய்களிலிருந்து விடுபட்டு தூரத்திலிருந்தே அவரை வணங்கினார்கள். பகவான் இந்திரத்யும்ன மன்னரை கண்டதும் நாரத முனிவரின் வார்த்தைகளை நம்பத் தொடங்கினார். எதிர்கால பணியில் நிலையான நம்பிக்கையுடன் அவர் பெரிய முனிவரிடம் கூறினார். நான் திருப்தி அடைகிறேன். நான் என் பணியை கிட்டத்தட்ட முடித்துவிட்டேன். பெரிய முனிவரே, தாங்கள் அறிவின் மிகப்பெரிய களஞ்சியம். இந்த நிருசிம்மரை சாந்தப்படுத்துவது மிகவும் கடினம். அவர் பார்ப்பதற்கு கூட பயங்கரமானவர். உங்களை போன்றவர்களால் அவர் நன்றாக வணங்கப்பட வேண்டும். என்னை போன்றவர்களால் அவர் தூரத்திலிருந்தே வணங்கப்பட வேண்டும். அவர் பார்ப்பதன் மூலம் நான் திருப்தி அடைந்து ஆசீர்வதிக்கப்படுகிறேன். எனது பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டன. முனிவரே, தாங்கள் அருகில் இருப்பதால் நாங்கள் இங்கே பயமின்றி நிற்கிறோம். இறைவனுக்கு மிகவும் பயங்கரமான வடிவம் உள்ளது. வீரியமும் சக்தியும் இல்லாதவர்களால் அவர் எப்படி சாந்தப்படுத்தப்பட முடியும்? 3 உலகங்களின் அதிபதியான தைத்தியர்களின் அரசரை கிழித்தெறியும் செயலில் அவர் மிகவும் பயமுறுத்துகிறார். சிறந்த முனிவரே, கருணை கடலின் நீலக்கல் வடிவம் முதலில் நின்ற இடம் எங்கே? பார்வையால் மட்டுமே முக்தியை அளிக்கும் இடம் எது? முக்தியை அளிப்பவராக நான் கருதும் அந்த இடத்தை எனக்கு காட்டுங்கள், எனக்கு காட்டுங்கள். சிறந்த பிராமணரே, எனக்கு காட்டுங்கள். இவ்வாறு கேட்டுக்கொண்ட நாரத முனிவர் தங்க மணலால் மூடப்பட்ட இறைவன் நின்ற புனித இடத்தை அவருக்கு சுட்டி காட்டினார். இந்த நயக்ரோத, அதாவது ஆலமரம், அரசரே, இதன் சுற்றளவு 1 யோஜனை.
அதன் உயரம் 2 யோஜனை. இது கல்பத்தின் இறுதி வரை நிற்கும். இது மனிதர்களுக்கு முக்தியை அளிக்கிறது. மரத்தின் நிழலின் கீழ் வருவதை மூலம் ஒருவர் பாவங்களின் தலைகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். இந்த மரத்தின் வேரில் தனது உயிரை துறப்பவர் முக்தியை அடைவார். பாவமற்ற நாராயணரை நயக்ரோத மரத்தின் வடிவத்தில் பார்த்தாலும் கூட ஒரு மனிதன் பாவமற்றவனாகிறான். அவன் வழிபட்டு புகழ்ந்தால் என்ன சொல்வது? இந்த மரத்தின் வேருக்கு மேற்கிலும் நிருசிம்மத்திற்கு வடக்கேயும் அரசரே, மாதவர் பகவான் 4 வெவ்வேறு வடிவங்களில் நிற்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க அவர் மீண்டும் இங்கே வெளிப்படுவார். ஸ்ரீ மகாவிஷ்ணு இன்பங்களை அனுபவிக்கும் பூமியான ஸ்வேத தீவில் சொந்தமான ஒரு இல்லம் உள்ளது. அதேபோல் இது புனித சடங்குகளின் பூமியான ஜம்பு தீபத்தில் அவரது சொந்த வீடு என்று அழைக்கப்படுகிறது. இது மிகப்பெரிய ரகசியம் என்பதால் அதன் வெளிப்பாடு அங்கீகரிக்கப்படவில்லை. விடுதலை பெற தகுதியான ஒருவருக்கு மட்டுமே இந்த இடம் தெரியும். அரசரே, இதை சாதாரண மனிதர்களாலும் குறிப்பாக தீயவர்களாலும் நம்ப இயலாது. அரசரே, குடிமக்களால் இங்கு நிறுவப்பட்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மற்றொரு சிலை முக்தியை வழங்குபவராகும். சுயமாக பிறந்த இறைவனால் பிரம்மதேவர் நிறுவப்பட்ட சிலையின் விஷயத்தில் என்ன சந்தேகம் இருக்க முடியும்? வெளிப்பாடு மற்றும் பிரபஞ்சத்தின் இறைவனின் மறைவுக்கு பின்னால் ஒரு நோக்கம் உள்ளது. நல்லவர்களையும் பக்திமான்களையும் ஆசீர்வதிப்பதற்காக அவர் வெவ்வேறு யுகங்களில் வெவ்வேறு வடிவங்களில் அவதரிக்கிறார். இறைவன் மீன், ஆமை போன்ற வடிவங்களை எடுக்கிறார். நோக்கம் நிறைவேறும் போது மகான் மறைந்து விடுகிறார். கருணை கடல் எந்த காரணமும் இல்லாமல் இங்கே நிரந்தரமாக நிலை நிறுத்தப்படுகிறது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்வேத தீவிலிருந்து வேறு இடங்களில் அவதரிப்பது போல இங்கும் இறைவன் துவாரகை, காஞ்சி, புஷ்கரம் போன்ற இடங்களில் தாய் மரத்தின் வேர்களிலிருந்து முளைப்பது போல கருணையுடன் வெளிப்படுகிறார். வெவ்வேறு நிலங்கள், புனித தலங்கள், தீர்த்தங்கள் மற்றும் கோயில்களில் உள்ள அவதாரங்கள் அவரது பகுதி அவதாரங்கள். இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்கட்டும். அரசரை, ஈசானனான சிவபெருமான் தனது சொந்த கோலத்தை, அதாவது சொந்த நிலத்தை விட்டு வெளியேறாமல் ஒரு கணம் கூட இந்த புனித தலத்தை கைவிடுவதில்லை. அரசரே, நீங்கள் அறிந்த மற்றொரு வெளிப்பாடு இருக்கும். இதை கூறிய பிறகு உன்னத ஆன்மாவான நாரத மாமுனிவர் சரியான இடத்தை குறிப்பிட்டார். அங்கு இந்திரத்யும்ன மன்னன் 8 கால்களுடன் தரையை தொட்டு தன்னை வணங்கினான். இறைவன் அங்கே நேரில் இருப்பதாக நினைத்து அவர் புகழ்ந்து பாடத் தொடங்கினார். இந்திரத்யும்ன மன்னன் பிரார்த்தனை செய்தார். தேவர்களின் தலைவரே, உலகங்களின் தலைவரே, தம்மை வணங்குபவர்களின் வேதனையை அளிப்பவரே, தாமரை கண்களை கொண்ட ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்கள். நான் உலக இருப்பு என்ற கடலில் விழுந்து விட்டேன். துயரங்களின் திரளை அழிக்கக்கூடிய ஒரு பெரிய இறைவன் நீங்கள்தான். பயனற்ற அற்பமான நபர்கள் மட்டுமே பயனற்ற மற்றும் அற்பமான தெய்வங்களுக்கு ஒரு சிறிய அளவிலான மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் பெற ஆசைப்படுகிறார்கள். நான் தங்களை பிரார்த்திக்கிறேன். ஆரம்பம் இல்லாமல் அழிக்க முடியாத வெவ்வேறு பிறப்புகளில் அதிகரித்து கொண்டே இருக்கும் 3 வகையான திரட்டப்பட்ட என் பெரிய பாவங்களின் குவியலை கொணர்கிறேன். தங்களை நேரடியாக காணும் மனிதர்களுக்கு தாமே முக்தியை வழங்குபவர். பக்தி உணர்வுகளால் தூண்டப்படுபவர்களை பற்றி என்ன? அவர்கள் நிச்சயமாக விடுதலை பெறுவார்கள். கருணையின் களஞ்சியமாக இருக்கும் நீ கர்மத்திற்கு உட்பட்டவன் என்று கூறுபவர்கள் முட்டாள்கள். கர்மாவே உன்னால் இயக்கப்பட்டது என்பதை அவர்கள் அறியவில்லை. வெவ்வேறு சாதிகள் மற்றும் வாழ்க்கை நிலைகளை சேர்ந்த மக்களுக்கு விதிக்கப்பட்ட அனைத்தையும் புறக்கணித்த பிராமண அஜாமலர் என்ன பாவங்களை செய்யவில்லை? கடவுளே, அவனும் உன் பெயரை உச்சரிப்பதன் மூலம் விடுதலை பெற்றான். தம்மை நினைவு கூர்ந்ததன் மூலம் கைகளில் கயிறுகளுடன் இருந்த யமதர்மராஜனின் ஊழியர்கள் அவர்களிடமிருந்து விடுவிக்கப்பட்டார். தேவர்களின் தலைவரே, உம்மை காணும் அனைத்து வழிகளும் மகிமைப்படுத்தப்பட்டுள்ளன. உண்மையில் தாம் காணப்படுகையில் இதயத்தில் மறைந்திருக்கும் அனைத்து சந்தேகங்களும் நீங்குகின்றன. சந்தேகங்களிலிருந்து விடுபட்டால் நிச்சயமாக அனைத்து பாவங்களும் புண்ணியங்களும் மறைந்துவிடும். தலைவரே, பகவானே, என்னை ஆசீர்வதியுங்கள். நான் துரதிருஷ்டவசமாக இருக்கிறேன். நான் தம்மிடம் மட்டுமே அடைக்கலம் தேடுகிறேன்.
நான் கருப்பையில் இருந்தபோதும் எனது எதிர்கால நிகழ்வுகள் அனைத்தும் உங்களால் தீர்மானிக்கப்பட்டன. என் வாழ்க்கை அவர்களுடன் கடந்து செல்லட்டும். இதற்காக மட்டுமே நான் தங்களிடம் மன்றாடுகிறேன். முன்பு உங்கள் சிலை இங்கே நிறுத்தப்பட்டது. அது ஒரு தாழ்ந்த உயிரினத்திற்கும் விடுதலையை அளித்துள்ளது. இந்த மரணக்கண்ணால் அந்த வடிவத்தை காண அனுமதியுங்கள். எனக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை. மதுவை கொன்றவரே, இவ்வாறு பயபக்தியுடன் கை கூப்பி புகழ்ந்து பேசிய பிறகு மன்னர் மீண்டும் குனிந்து கண்களில் விழி நீருடன் தரையில் சாஷ்டாங்கமாக படுத்தார். அதன் பிறகு வானத்தின் நடுவிலிருந்து மென்மையான மற்றும் தெளிவான தொனியில் ஒரு அமானுஷ்ய குரல் பின்வருமாறு உச்சரிக்கப்பட்டது. இந்திரத்யும்ன மன்னன் நின்று கேட்டுக்கொண்டிருந்தார். அரசரே, கவலைப்பட வேண்டாம். நான் உங்கள் பார்வையின் எல்லைக்குள் வருவேன். நாரத முனிவர் கூறியது போல் பிரம்மதேவரின் வழிகாட்டுதலை நிறைவேற்றுங்கள். அந்த தெய்வீக வார்த்தையையும் நாரதர் முன்பு கூறியதையும் செவிமடுத்ததும் குதிரை வேள்வி செய்யப்பட வேண்டும் என்ற உறுதியை மன்னர் பெற்றார். இறைவனுக்கு பிடித்ததை செய்ய முடிவு செய்தார். மகிழ்ச்சி கண்ணீரால் அடைக்கப்பட்ட வார்த்தைகளுடன் அவர் மீண்டும் நாரத முனிவரிடம் கூறினார். முனிவரே, 4 முகங்களை கொண்ட பிரம்மதேவரின் கட்டளைப்படி தங்களால் கட்டளையிடப்பட்டது இந்த உடலற்ற குரலால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பிரம்மதேவருக்கும் தங்களின் தலைவரான ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. உண்மையில் தாங்கள் தாமரையில் பிறந்த இறைவனின் மகன். உங்கள் வார்த்தைகள் இறைவனின் வார்த்தைகள். எனவே அது நன்மைக்கு உகந்ததாக இருப்பதால் அதை செய்ய வேண்டும். 15ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.